ஒரு ஊரில் ஒரு லாரி டிரைவர் இருந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ண மாட்டார். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது என் ஃப்ரெண்டும் அந்த லாரி டிரைவரும் முன்ன பின்ன மீட் பண்ணிக்கிட்டதில்லை. பட் அந்த லாரி டிரைவர் யாருக்கோ ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். சரிங்களா? என் ஃப்ரெண்டு வந்து அவர் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து நீங்கள் கேட்குற நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே லாரி டிரைவர் கட் பண்ணிடுவார். நேரங்காலன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ராங் நம்பர். என் ஃப்ரெண்டு காலையில் எந்திரிக்கையில், மதியானம் சாப்பிடையில், நைட்டு தூங்கையில், மிட் நைட்லாம் ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி லாரி டிரைவர் என்ன பாரு, சார் இந்த வந்துகிட்டே இருக்குங்க சார், இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுங்க சார்னு சொல்லிட்டு வச்சுருவார். திருப்பி நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவார், சார் இந்த சரக்கு போட்டேங்க சார், கிளம்பி ஊருக்கு வந்துட்டுருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். திருப்பி நம்ம பதில் பேசுகிறதுக்குள்ளே அந்த லாரி டிரைவர் வச்சிட்றாரு. இது ரொம்ப டார்ச்சராக போயிடுச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அந்த டைம் வந்து இப்படி ராங் நம்பர் ராங் கால் வந்துகிட்டே இருக்கையில் இவருக்கு டென்ஷன் ஆகிடுது. லாரி டிரைவர் 4-5 சிம் வச்சுருக்கிறாரு. அதனால் 4-5 நம்பர்லேருந்து கூப்பிட்றதுனால எந்த நம்பர்லேருந்து யார் கூப்பிட்றாங்க, லாரி டிரைவர் தான் கூப்பிட்றாரான்னு தெரியாமல் இவர் அவசரத்தில் அட்டன் பண்ணால் ராங் நம்பராக போயிடுது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு வாரமாக லாரி டிரைவர் ஃபோன் பண்ணவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு நைட்டு 3 மணிக்கு ஃபோன் அடிக்குது. என் ஃப்ரெண்ட் எடுத்து ஹலோ அப்படின்னு தூக்க கலக்கத்தில் கேட்குறாரு. ஆப்போசிட்டில் இருக்க லாரி டிரைவர் சொல்கிறாராம்மா, ஐயா இந்த மாதிரி நம்ம லாரி வந்து ஆற்று பக்கத்தில் வந்து ஒரு டயர் கழண்டு ஓடிடுச்சுங்கய்யா, லாரி மட்டும் சாஞ்சு நின்றுக்கிட்டு இருக்குது, என்னங்கய்யா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாராம்மா, நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் க்ளீனர் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காரு. லாரி டிரைவர், நானும் க்ளீனரும் தாங்க ஐயா இருக்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியல, லாரி வேறு ஒரு பக்கம் சாஞ்சிருச்சு, ஆறு வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என் ஃப்ரெண்டு சொன்னார், அப்படியா, நீ ஒன்று பண்ணு, லாரி ஆற்றுல தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு வந்துரு அப்படி சொல்லியிருக்கிறார். உடனே லாரி டிரைவர், என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. என் ஃப்ரெண்டு, நான் சொன்னேன் ஐயா சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், லாரியாக ஆற்றுல பிடிச்சி தள்ளி விட்டுரு அப்படின்னு சொன்னேன்னே, நான் லைன்லேயே இருக்கேன், நீ தள்ளி விட்டியான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவனும் லாரி க்ளீனரும் சேர்ந்து லாரி ஆற்றுல தள்ளி விட்டாங்க. சரி ஃபோனை வச்சிருன்னு சொல்லிட்டு இவரும் வச்சிட்டார். அப்போ ஃபோனை கட் பண்ண அந்த லாரி டிரைவர் தான். அதுக்கப்புறம் ஃபோன் வருமா, லாரி ஆற்றுல தள்ளி விட்டு நிஜ ஓனர்கிட்ட போனால் ஓனர் சும்மா விடுவாரா? அப்போ ஃபோன் பண்ணாத மனுஷன்தான் இப்போ வரைக்கும் ஃபோனே பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், கரெக்டான நம்பருக்கு பண்ணுறோமா இல்லையான்னு பார்த்து பண்ணணும். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறீங்க. ஃபோன் எடுத்து மேட்ரை மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறீங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறது கேட்குற அளவு பொறுமை கூட உங்கள்கிட்ட இல்லை. ஓகேவா? ஓகே.